guys, welcome to my channel Leo's World. So இன்னைக்கு வீடியோல கோயம்புத்தூர் டு திருவண்ணாமலை travel vlog and எங்க ஸ்டே பண்ணியிருந்தோம் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கோம் அண்ட் ஆகாஷ் டிராவல்ஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். பஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுள் அண்ட் நீட்டாக இருந்தது. அண்ட் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 9 o'clock பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மார்னிங் 3:30 திருவண்ணாமலை ரீச் ஆகிட்டோம். தென் அங்கே திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரண்ட்லேயே ஆகாஷ் காஃபி ஷாப் அண்ட் ட்ராவல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. தென் டிவி செக் பண்ணி பார்த்தோம், டிவி ஒர்க் ஆகல. அண்ட் எல்லா ட்ராவல்ஸ்லையுமே ஸ்நாக்ஸ் தந்தாங்க. இந்த ட்ராவல்ஸில் ஸ்நாக்ஸே தரல, ரெண்டு வாட்டர் பாட்டில் தந்தாங்க. ஸோ சிம்பிளி சரத் வீடியோ பார்த்து தூங்கியாச்சு. இது மார்னிங் 3:30 ரீச் ஆகிட்டோம் திருவண்ணாமலை. ஸோ அங்கேருந்து ஆட்டோலேயே ஸ்ட்ரைட்டாக ரெசிடென்சிக்கு போயாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:50. இப்போ தான் நாங்கள் ரெசிடென்சி பார்க்க வந்திருக்கோம். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா யாத்ரா நிவாஸ் திருவண்ணாமலையில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் போயிட்டுருக்கோம். வந்தாச்சு. ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் உள்ளே வரணும். அண்ட் இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கிரிவலம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஈசானிய லிங்கம் வருவோம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நீங்கள் கிரிவலம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கும் போய்க்கலாம், ஆர்எல்ஸ் கோவிலுக்கும் போயிட்டு வரலாம். அண்ட் இதோட லொக்கேஷன் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் வரும். ஸோ வந்தாச்சு. இதான் பார்த்தீங்கன்னா ரூம்க்கு போகிற மெயின் என்ட்ரன்ஸ். அண்ட் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே ரெஸ்டாரண்ட் இருக்குது. பட் அது இன்னும் யூஸ்க்கு வரல, க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஹோட்டலுக்கு ஆன்லைன் புக்கிங் அவைலபிள் இல்லை, ஸ்ட்ரைட்டாக வந்தால் ரூம் புக் பண்ணிக்கணும். அண்ட் ஃப்யூச்சரில் அந்த ஃபெசிலிட்டிஸ் ஆன்லைன் புக்கிங் அண்ட் இங்கேயே ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுற திங்ஸ்லாம் இருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அது வந்து ப்ராப்பராக இல்லை இங்கே. தென் ஃபுட் ஃபெசிலிட்டிஸும் இல்லை, எல்லாமே வெளில போய் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஓன் வெஹிக்கிளில் வராங்கன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஸ்டே இருக்கும். பட் இங்கே ட்ராவல்ஸ் லைக் பஸ்லலாம் வரோன்னா ரொம்பவே கஷ்டம் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ரூம் கீ வாங்க ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் வந்தோன்னா ரிசப்ஷன் இருக்குது. ஸோ சிம்பிளாக நீட்டாக இருந்தது. ஸோ ரூம் கீ வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போக வேண்டியதான். ரூமுக்கு போயிட்டுருக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் எங்களுக்கு ரூம் அலாட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் 4 members ரூம் எடுத்திருந்தோம். ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு 1500, நான் ஏசி. வித் ஏசினா அதுக்கு செப்பரேட் ரேட் இருக்கும். ஸோ ஃபைனலி ரூமுக்கு வந்துட்டோம். ரூம் சூப்பராக இருந்தது. கிச்சன் அண்ட் டைனிங் மட்டும் இருந்தால் வீடுனே சொல்லலாம். அண்ட் ரூம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக ஸ்பேஷியஸாக இருந்தது. ஸோ வாங்க நெக்ஸ்ட் ரூம் டூர் பார்க்கலாம். ஸோ என்ட்ரு ஆனதுமே ஸ்பேஷியஸான லிவிங் ஹால் அண்ட் அங்கே சேர் அண்ட் டீப்பாக இருந்தது. அண்ட் ஒரு லேண்ட்லைன் இருந்தது, பட் அது ஒர்க் ஆகுதான்ட்டு தெரில. அண்ட் ஹாலுக்கு ரைட் சைட்லேயே ஒரு ரூம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெட் கொடுத்துருந்தாங்க. தென் திங்ஸ் வைக்கிறதுக்காக கபோர்ட். தென் அதுக்கு சைட்லேயே ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. அண்ட் ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே டீபாய் டேபிள் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் அண்ட் டாய்லெட் இருக்குது. அண்ட் இந்த ரூமுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இன்னொரு ரூம் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இல்லாமல் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா ஃபுல் லைட்டிங்காக இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா. கார் பார்க்கிங் ஏரியா ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருந்தது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த செப்பரேட் பாத்ரூம். அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே இந்த ரூம். ஸோ
ஸோ இங்கேயும் அதே சேம் தான். ஒரு பெட் கொடுத்துருந்தாங்க, கபோர்ட், தென் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் திங்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு குட்டி டீபாய் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இங்கேருந்து வியூ செம்மையாக இருக்கும், ஃபுல் லைட்டிங்காக இருக்கும். அண்ட் மார்னிங் பார்த்திங்கன்னா மவுண்டன் அப்படியே ஆப்போசிட்டில் தெரியும் அண்ட் சில்லுன்னு காற்றா இருக்கும் இங்கே. ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக கபோர்ட் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கலேன்ட்டு காமிச்சிட்டு இருந்தேன். இது நார்மல் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டைப் தான். 4 ரேக் இருந்தது அண்ட் இதில் லாக்லாம் இல்லை. ஸோ தூங்க வந்தாச்சு, மார்னிங் பார்க்கலாம். அண்ட் மார்னிங் வியூ பாருங்கள், செம்மையாக இருந்தது, சில்லுன்னு கிளைமேட்டாக இருந்தது அண்ட் ஆப்போசிட்டில் மவுண்டன் வியூ. ஸோ இதான் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மலை. கிரிவலம் இப்போது இந்த மலையை தான் சுற்றி வருவோம் நம்ம. அண்ட் இந்த லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா இதான் ரெஸ்டாரண்ட், பட் இது இன்னும் ரன்னிங்கில் இல்லை. கீழே ஃபுல்லாக கார்டன், மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அண்ட் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங். அண்ட் அந்த ஆப்போசிட் பில்டிங் பார்த்திங்கன்னா இந்த கார் ட்ரைவ் பண்ணிட்டு வருவாங்கல்ல, இந்த ஹோட்டலில் யார் ஸ்டே பண்ணுறாங்களோ அந்த கார் டிரைவருக்காக ஸ்டே பண்ணுறதுக்கான பில்டிங் தான் அது. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ இதோட vlog முடிச்சுக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.